அந்த காலத்திலே எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்கல்ல. இந்த கோவில் நல்லா இருக்குல்ல? என்ன? இந்த கோவில் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடம் எவ்வளவு நல்லா இருக்குல்ல? பச்சை பசேல்னு மனசுக்கு நிம்மதியா இருக்கு காயத்ரி. ஐ திங்க் இப்படிதான் கோசாலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். கொடுங்க. சரிம்மா. வாங்க. இந்தாங்க பிடிங்க. நீங்க போங்க. மாட்டு மூத்திரம் மனுஷனுக்கு தான் மருந்து, ஆனா மாட்டுக்கு கொமட்டிக்கிட்டு வரும். இங்கே ஆரம்பிக்கிறேன் காயத்ரி. உன் பரிகாரம் இந்த ஊர்லேருந்து பணால் ஆக போகுது. வாங்க. உங்க தரிசனம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, இந்த கோவில் ரொம்ப அழகான கோவில். எங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? இந்த கோயிலுக்கு வரதோட பலனே பசுமாட்டுக்கு இந்த தவிட கொடுத்து பரிகாரத்தை நல்லபடியா முடிக்கிறதுல தான் இருக்கு. அதுக்கு தானங்க இங்க வந்திருக்கோம். அதுவும் சரிதான். இந்த கோசாலையை ஒரு சுத்து சுத்திட்டு தவிடு கொடுக்கறதுக்கு பக்கத்துல உள்ள கோசாலையில போய் கொடுக்கணும். இந்தாங்கம்மா, இத பிடிங்க. கோசாலைய சுத்திட்டு வந்துடலாம். வாங்க. வாங்க, அந்த பக்கம் போலாம். குடுமா, இந்த மாட்டுக்கு குடு. காயத்ரி. சூர்யா, திருப்பி கொடு. என்னங்க பசு சாப்பிட மாட்டேங்குது? சமயத்துல இப்படிதாம்மா ஆகும். காலையிலேருந்து நிறைய பேர் தவிடு போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுவும் எவ்வளவுதான் தின்னும். என்னங்க இது? பரிகாரம் பண்றவங்க வந்து மாட்டுக்கு தவிடு போட்டு மாடு சாப்பிடாம இருந்தா பரிகாரம் பண்றவங்களுக்கு மனசு எப்படிங்க திருப்தி ஆகும்? கரெக்டு தாங்க. இங்க உள்ள பசுக்களுக்கு சாப்பாடு பரிகார தவிடு தான். இப்ப சாப்பிடலன்னா 1 hour கழிச்சு இதே தான் தின்ன போகுது.
அதனால நீங்க கொடுத்த தவிட்ட சாப்பிடலையேன்னு கவலைப்படாதீங்க. பசுக்களுக்கு இங்க தவிடு வைக்கிறதா பரிகாரம். வச்ச தவிட சாப்பிடாம இருக்காது. எங்க கையால தவிட கொடுத்து சாப்பிட வைக்கணும்னு தான் ஜோசியர் சொன்னாரு. சரிம்மா, அதான் இப்ப வேணாங்குதே. குழந்தைன்னா பாலடையில போட்டு வாய்க்குள்ள விட்டு முழுங்குன்னு சொல்லலாம். மாட்டுக்கு அதெல்லாம் முடியாதேம்மா. என்ன காயத்ரி இது? என்னங்க, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி கொடு. கொடு காயத்ரி திரும்பி. இந்த மாட்டுக்கு வேணா கொடுத்து பாரு. அது திங்காதுமா. நீங்க வச்சிருங்க, நம்ம கிளம்புவோம். அது தன்னால சாப்பிட்டுக்கும். அங்கேயே வச்சிருமா. இன்னொரு தடவை வேணா கொடுத்து பார்க்கலாமே. பாருங்க. இன்னொரு டைம் ட்ரை பண்ணு காயத்ரி. ஏன் சாப்பிட மாட்டேங்குது சூர்யா? தெரியல, இதுக்கு வேணா கொடுத்து பாரு. காயத்ரி வச்சிரு. சூர்யா, டேய் வச்சிரு. பரிகார தவிடு தான் பசுவுக்கு சாப்பாடு. ஆனா செத்தாலும் நீ வச்ச தவிட எந்த பசுவும் தொடாது. உன் பரிகாரம் பாலா போனது தான். சரிம்மா, வச்சிட்டு வாங்க, நம்ம கிளம்புவோம். வா காயத்ரி வா. நான் இப்போ எம்டிகிட்ட பேசுகிறேன். எம்டிகிட்ட பேசிட்டு உங்கள் லைனுக்கு வரேன். ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணார். மிஷின் வந்து இறங்கிருச்சான். நீங்கள் பார்த்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ரெணுகா சார். லிஸ்ட்டை கையில் வச்சுக்கோங்க. ஒன்றும் மிஸ் ஆகாமல் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு தரவை செக் பண்ணுங்க. ஷூர் சார். தனித்தனி பார்ட்டாக தான் வந்திருக்குங்கிற பட்சத்தில் செக்லிஸ்ட் வச்சு சரி பார்க்கறது ரொம்ப ஈஸி சார். மெயின் திங் என்னன்னா, நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு கம்பெனி ப்ராடக்டா வாங்கல, அசம்பிள் செட்டா தான் நம்ம யூனிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதனால நம்ம கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் படி எல்லாம் வந்திருக்கான்னு செக் பண்ணணும். ஏஜென்ட்டை முழுசா நம்ப முடியாத. புரியுது சார், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வாங்க போலாம். ஓகே போகலாம் சார், வாங்க. தம்பி, வணக்கம் தம்பி. என்ன நல்லா இருக்கீங்களா? நீங்க யாரு? என்ன தம்பி, என்ன தெரியலையா? கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ, ராஜாராமன் துணைன்னு என் பேரை போட்டு ஆரம்பிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. 30 வருஷமா மல்லு துணியோட மல்லு கட்டிட்டு இருக்கோம்ல. நீங்க அப்பெல்லாம் தொட்டில படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க தம்பி. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்பதான் நேர்ல பாக்குறதால சட்டுன்னு அடையாளம் தெரியல. அது பரவாயில்ல தம்பி, தினைக்கும் தான் சாமி கும்பிடுறோம். என்னைக்காவது சாமி நேரம் வந்தா நமக்கு என்ன அடையாளமா தெரிய போகுது? நம்மளாதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. ரொம்ப சீக்கிரமா இண்டஸ்ட்ரியில முன்னுக்கு வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நேர்ல வந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.
தேங்க்ஸ் சார். சின்ன லெவல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் 2வது யூனிட் போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல விஷயம் தானே, செஞ்சிட வேண்டியது தானே. இத பாருங்க தம்பி, உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் தயங்காம என்ன கேளுங்க. மிஷினரி சம்பந்தமா இருந்தாலும் சரி, கொள்முதல் சம்பந்தமா இருந்தாலும் சரி, லேபர்ஸ் இஷ்யூவா இருந்தாலும் சரி, டே ராஜாராம்னு ஒரே ஒரு கால் பண்ணுங்க, வந்துடுறேன். என்ன சார் நீங்க போய்? அட உண்மையை தான் தம்பி சொல்றேன். சரி அதை விடுப்பா, நீ ஏதோ லேடிஸ் ட்ரெஸ் யூனிட் ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்டனே. ஆமா சார், இது வரைக்கும் ஜென்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் லேடிஸ்க்குன்னு ஒரு விங் ஓபன் பண்ண போறோம். என்ன தம்பி, அதான் 1008 இருக்கே தம்பி, நீங்க வேற எதுக்கு புதுசா ஆரம்பிச்சுக்கிட்டு? இருக்கட்டும் சார், எங்க ப்ராடக்ட் நல்லா இருந்தா மார்க்கெட்ல விலை போக போகுது. அப்படி இல்லைங்க தம்பி, நம்ம தொழில்ல சில நடைமுறைகள் இருக்கு. நீங்க தொழிலுக்கு புதுசு பாருங்க, அதான் தெரியாம இருக்கீங்க. ஜென்ஸ் யூனிட் பண்றவங்க இங்க லேடிஸ் யூனிட்டுக்கு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி தான் அவங்களும். இப்ப என்ன எடுத்துங்க, சுடிதார் பண்றேன், சல்வார் பண்றேன், காக்ரா சோலி, அது இதுன்னு ஏகப்பட்டது பண்றேன். ஆனா ஒரு அண்டர்வேர் பனியனாவது பண்ணிருப்பேனா? செத்தாலும் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம தொழில இருக்கவங்களுக்கு நாமளே இடைஞ்சல் பண்ணக்கூடாது இல்ல. அது எப்படி சார் இடைஞ்சலா இருக்க முடியும்? மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போற வரைக்கும் தான் அது நம்ம ப்ராடக்ட். போயிடுச்சுன்னா ஜனங்க செலக்ட் பண்றதா சார் ஃபைனல். புரிஞ்சுக்குங்க தம்பி, புதுசா யூனிட் போடுறேன்றீங்க, 4 விதமா ஜென்ஸுக்கு பண்ணிட்டு போங்க. எதுக்கு லேடிஸ் பக்கம் வரீங்க? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? லேடிஸ் யூனிட் கூடாதுங்கிறீங்களா? ஏன் சார், ஜென்ஸ் யூனிட் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க லேடிஸ் யூனிட் நடத்த கூடாதுன்னு ஏதோ சட்டம் இருக்கா என்ன? பாப்பா யாரு வயசுக்கு மீறின பேச்சு பேசுது? பாப்பா கீப்பா நீங்க மரியாதை கட்டுடும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? நாங்க நேர்மையா எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க யார் சார் இது பண்ணாத அதை பண்ணாதுன்னு சொல்றதுக்கு? ரேணுகா கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க சார், உங்க மேல எனக்கு மரியாதை இருக்க, மதிப்பு இருக்க. ஆனா என் தொழில் விஷயத்துல நான் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் இடம் கொடுக்கறது இல்ல. இப்பன்னு இல்ல, எப்பவுமே. காம்ப்ரமைஸ் இல்லாம தொழில் இல்ல தம்பி. அது உங்க பாலிசியா இருக்கலாம், பட் நான் வளர்ந்த சூழ்நிலை வேற, என் தாட் ப்ராசஸ் வேற. இதுக்காக தான் நீங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கிளம்புங்க. ரொம்ப அவசரப்படுறீங்க தம்பி. இளங்கண்ணு பயம் அறியாதுன்னு தெரியாமலா சொல்லியிருக்காங்க. இதுல பல சிக்கல் இருக்குப்பா. சார், இவர்தான் என்ன வந்தாலும் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன உங்களுக்கு? முதல்ல கிளம்புங்க. தப்பு கண்ணு தப்பு. தம்பி, பாப்பா என்ன உனக்கு செக்ரட்டரியா? வாட்? உனக்கா? என்ன மரியாதை மாறுது? தம்பி பாத்தீங்களா, மனசுக்குள்ள நெருங்கி வந்துட்டோம்னு நினைச்சா வார்த்தை மாறி வந்துருது. தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா ஒண்ணு தம்பி, இந்த லேடிஸ் யூனிட்லாம் வேணாம். நிறைய பிரச்சனை இருக்கு, புரியுதுங்களா? என்ன வந்தா நான் பாத்துக்கிறேன் சார். உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க கிளம்புங்க. நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னேன்ல. முதல் பிரச்சனை நானா கூட இருக்கலாம். என்ன சார் மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க முதல்ல கிளம்புங்க. முன் வச்ச காலை பின் வைக்கிற பழக்கம் என்னைக்குமே எனக்கு இருந்தது இல்ல சார். நாங்க ஆரம்பிக்கிறவங்க இந்த வாரம் வேலையை ஆரம்பிக்கும். அடுத்த மாசம் மார்க்கெட்டுக்கு எங்க ப்ராடக்ட் வந்து சேரும். இதுல எந்த சேஞ்சும் இல்ல. முன் வச்ச காலா? காலே இல்ல, முன்ன வச்சது பின்ன வச்சதுன்னு. யோ மரியாதையா பேசு. விடுங்க தண்டபாணி சார். என்ன சார் இதெல்லாம்? மரியாதை இல்லாம கிளம்புங்க சார். அப்படிங்களா தம்பி? சரி, இப்ப போறேன். ஆனா அவசியம் நான் சொன்னதை நீங்க யோசனை பண்ணணும், இல்லனா பயங்கர பிரச்சனையாயிடும். வாங்க சார் போலாம். வாங்க ரேணுகா. வாங்கம்மா.
நீங்க அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு உள்ள போய் முதல்ல சாமி தரிசனத்தை முடிச்சிருங்க. இல்ல வேணாங்க. அதுக்குள்ள நான் விளக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, பரிகார விளக்க நாங்களே வாங்கிக்கிறோம். இல்லம்மா, பட்டீஸ்வரத்துல முதல்ல சாமி கும்பிடணும், அதுக்கப்புறம் தான் பரிகாரம் எல்லாம் பண்ணணும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விளக்கேத்தலாம். ஆனா விளக்கு வாங்குறத இந்த தடவை நாங்களே செஞ்சிடுறது சரின்னு படுது. ஏன் காயத்ரி அப்படி சொல்ற? கஞ்சனூர்ல நம்ம மாட்டுக்கு கொடுத்த தவிட இவங்க வாங்கிட்டு வந்தாங்க. பரிகாரம் நம்மளோடதுன்னு இருக்கிறப்போ அதுக்கான எஃபர்ட்டும் நம்மள்தான் தான் இருக்கணும். தவிடு வாங்குறதுக்குன்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தியான்னு அந்த பசு என்னை கேட்ட மாதிரி இருந்துச்சுங்க. ஒருவேளை தவிட நாமளே வாங்கிட்டு போயிருந்தோம்னா அது சாப்பிட்ருக்கோமோ என்னமோ. இவங்கள வாங்கிட்டு வர சொல்லி அதை நம்ம கையால கொடுத்தது தப்புன்னு இப்ப எனக்கு தோணுதுங்க. என்னம்மா நீங்க இப்படியெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. பரிகாரம் பண்றதுக்குன்னு தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க செய்ய வேண்டியதை நாங்களே செஞ்சுக்கிறோம். நீங்க சும்மா எங்க கூட வந்தீங்கன்னா போதும். வாங்க சூர்யா. ஒரு செட் அர்ச்சனை தட்டு கொடுங்க. சரிங்க. அதுலயும் ஒரு செட்டு கொடுத்துருங்க. ஐயோ, காரியத்தையே கெடுக்கிறாளே. விளக்கு திரியில பெட்ரோல் நினைச்சு வைக்கலான்னு இருந்தேன், இப்ப அது முடியாது போல இருக்கே. இந்தா கொடுங்க சூர்யா. நான் பிடிச்சுக்கிறேன். இல்ல பரவாயில்ல, கொடுங்க. பார்த்து சேஞ்ச் இந்தாங்க. அம்மா, விளக்க கொடுங்கம்மா, நான் வச்சுக்கிறேன். பரவாயில்லங்க. தூக்கி சம்பந்த பாவ சுமைய இறக்கி வைக்கதான் பரிகாரம் பண்ண வந்திருக்கோம். 10 நிமிஷம் இந்த விளக்கு தட்டு தூக்கிட்டு போறதுனால ஒன்னும் ஆயிடாது. நானே வச்சுக்கிறேன். வாங்க. வா. ஏவங்குண விசேஷ விசிஷ்டாயாம் விஷ்யாம் சுபதிதோ. பேர் சொல்லுங்க. காயத்ரி. நட்சத்திரம்? அனுஷ அனுஷ நட்சத்திரம். நட்சத்திரே காயத்ரி நாம்யாக. உங்க பேரு? சூர்யா. சூர்யா நாமதேஸ்ய. ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரே மீனராசோ ஜாதஸ்ய. அவ்வளவுதானா? ஆபயோஹோ சர்வே ஜனானாம் சுகுடும்பானாம் க்ஷேமதைர்ய வீரிய விஜயாயுளாரோக்கியைஸ்வர்யாணாம் விவர்த்தர்த்தம் தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்வித பலபுருஷார்த்த சித்தர்த்தம் துர்கா பரமேஸ்வரியம்பியா பரிபூர்ண கிருபாகடாஜபலஹித்யர்த்தம் கௌரீமிமாய திருளான தக்ஷத்வேகபதே துபதீசா சதுஷ்பதே அஷ்டாபதே நவபதே பூவிஷி சகஸ்ராட்சரா பிரமே வியமன் துர்கா பரமேஸ்வரியம்பியா அஞ்சதீபம் தரிசயாமி. அம்மா, இந்த கொடிமரத்துக்கிட்ட 9 முறை விழுந்து கும்பிட்டீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடக்குமா? அந்த தட்டை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க விழுந்து கும்பிடுங்க. அம்மா, என்னம்மா விளக்கேத்த போறீங்களா? ஆமா. பிரகாரத்தை சுத்திட்டு அப்புறமா விளக்கேத்தலாமே. இல்ல பரவாயில்ல, விளக்கேத்திட்டு அப்புறமா சுத்துறோம். அந்த தட்டை என்கிட்ட கொடுங்கம்மா, நான் வச்சுக்கிறேன். பரவாயில்லம்மா, நாங்களே வச்சுக்கிறோம்.